ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வழக்கம் போல் அவர்களுடைய ஆன்மீக பயணத்தில் சில ஆன்மீக ரீதியான விஷயங்களை முறைப்படி கையாண்டா எவ்வாறான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக ரகசியங்களும், நம்ம அன்றாடம் செய்கின்ற அந்த செயல்கள்லையுமே எவ்வாறு சிறப்புடன் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம வழக்கமாக பூஜை செய்யும் பொழுது அல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்களில் கடைபிடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் என்கிற குழப்பங்கள் ஏற்படுவது உண்டு. எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் ஆன்மீகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை முறையாக கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிச்சயம் சிறப்பாக இருக்கும். அப்படியான சில விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் அனைவருமே தெரிந்திருக்க வைத்திருக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நம் விசேஷ அல்லது அன்றாட பூஜைகள் செய்யும் பொழுது கூட நிவேதனமாக தேங்காய் வைப்பது வழக்கம். அப்போ வைக்கும் தேங்காயை தாராளமாக நம்ம சமையலுக்கு உபயோகிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. ஆனால் அந்த தேங்காயை சமைத்த உணவை பொருட்களை நிவேதனமாக மறுபடியும் தெய்வங்களுக்கு நம்ம படைக்கக்கூடாது என்பது நியதி. இந்த தவறை மட்டும் நம்ம ஏற்கனவே செய்யக்கூடாது. ஏற்கனவே இறைவனுக்கு படைத்த அந்த பொருளை பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சிட்டு திரும்ப இறைவனுக்கே அதை படைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம இறைவனுக்கு படைக்கப்படும் அந்த நெய்வேத்தியங்களை படைக்கும் பொழுது நேரடியாக உலோக பாத்திரங்களில் படைக்கப்படாமல் இயற்கையாக கிடைக்கும் வாழை இலை அல்லது தெய்வீக இலைகளில் வைத்து அதன் மேல் நம்ம நெய்வேத்தியமாக படைப்பது சிறந்த முறையாகும். நீங்கள் கோயிலுக்கு செல்வதற்கு முன் பார்த்திங்கன்னா கட்டாயம் வீட்டில் கோலம் போட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். அது பின்னர் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி விட்டு பின்னர் கோவிலுக்கு செல்வது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நெய் அல்லது எண்ணெயை வெறும் கைகளால் நம்ம தொடக்கூடாது. விளக்கில் இருக்கும் எண்ணெயை எந்த காரணம் கொண்டும் நம்முடைய தலையில் தடவி கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா தெய்வ குத்தம் ஆகிவிடும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆலயத்திற்கு செல்வோம். அப்படி சென்று விட்டு அங்கே சிறிது நேரம் பார்த்திங்கன்னா அமர்ந்து விட்டு வருவது வழக்கம். ஆனால் மகாலட்சுமி வீட்டிற்கும் விஷ்ணு கோயில்களுக்கு நம்ம அங்கே சென்று வழிபட்ட பின்னர் பார்த்திங்கன்னா அமரக்கூடாது. இந்த கோவிலில் இருந்து நம்ம வீட்டிற்கு செல்லும்பொழுது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவியானவள் பார்த்திங்கன்னா நம்முடன் வருவதாக ஐதீகம். எனவே எங்கும் அமராமல் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபட்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படியே நம்ம மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் குபேரர் சிலையை அனைவரும் பார்க்கும் வண்ணம் வாசலுக்கு நேரெதிராக அமைப்ப வைப்பது செல்வ வளத்தை நம்மளுக்கு அதிகரிக்கும். நீங்கள் பணம் சேமிக்கும் உண்டியலாக இருந்தாலும் சரி, அந்த மும்பையும் பார்த்திங்கன்னா நம்ம குபேரர் போல் இருப்பதை வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அத்தகைய உண்டைகள் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறது. அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். சேமிக்கிறோம் அப்படிங்கிறது குபேரர் அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கிறது. குபேரரை வச்சு நம்ம செல்வத்தை சேமிக்கும்போது பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு தடங்களுமின்றி சேமிப்பு நம்ம நல்லபடியாக ஒரு உயர்ந்த அளவுக்கு ஒரு செல்வ வளத்தை நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் குபேரர் படம் பொறித்த அந்த உண்டியல்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது. வீட்டோட நிலைவாசல், அதாவது நுழைகின்ற அந்த வாசலுக்கு கதவிற்கு உட்பக்கமாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம், ஸ்வஸ்திக் அல்லது ஓம் திரிசூலம் போன்ற சின்னங்களை வரைந்து வைப்பது அல்லது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வைப்பதும் பார்த்திங்கன்னா வீட்டின் பாதுகாப்புக்கு அரணாகவும் அதிர்ஷ்டம் பெருகவும் துணையாகவும் இருக்கும். இந்த சின்னங்களை நீங்கள் நல்ல காரியத்திற்கு வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய பர்ஸ் அல்லது சட்ட பாக்கெட்டில் வைத்து கொண்டு செல்வதால் காரிய வெற்றி நமக்கு உண்டாகும் என்பது நம்பிக்கை. இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை, ஏலக்காய் இல்லைனா நம்மளுடைய குலதெய்வத்துடைய திருநீரை கூட நம்ம ஏதாவது வெளியூருக்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய பேக்கில் கொண்டு போவது சிறப்பு. அந்த காரியமும் நல்லபடியாக முடியும். நாமளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அங்கே சென்று வெற்றி பெற்று திரும்ப வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை வீட்டுக்கு வாசல்லையும் நீங்கள் போகின்ற இடத்திற்கும் நீங்கள் கூடவே கொண்டு செல்வது பார்த்திங்கன்னா அந்த நேர்மறையான ஆற்றலை நமக்குள்ளே தக்க வைத்து கொண்டு அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நமக்கு உறுதுணையாக வருவார் அப்படிங்கிறது ஐதீகம். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா பூஜை செய்வதற்கு நம்ம பக்தி என்கிற பெயரில் எப்பொழுதுமே நிறைய சாமி படங்களை வாங்கி அடித்து வைப்பது வழக்கமாக இருக்கின்றது. இருக்கும் படங்களை நெருக்கமாக நம்ம வைக்கக்கூடாது. ஒரு படத்திற்கும் இன்னொரு படத்திற்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் இடைவெளி நிச்சயம் இருக்க வேண்டும். தெய்வ படங்கள் சேதமடைந்திருந்தால் அவற்றை அருகில் இருக்கும் கோயில்களில் கொண்டு போய் போட்டு வைத்து விடுவது நல்லது. வீட்டில் வைத்திருக்காதீர்கள். அதாவது பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா அப்படியே இடைவெளி விட்டு நம்ம குறைந்த அளவே சாமி படங்களை வைப்பது நல்லது.
வீட்டு முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து சுவாமி படங்கள் வைப்பது நமக்கு அது நல்லதாக இருக்காது. அந்த பூஜையறையை பார்க்கும்பொழுது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை விடுவிக்கிற வகையில் இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று உரசும் வகையிலையோ இல்லை உடைந்து போன சுவாமி படங்களையோ இல்லை விக்கிரகங்களையோ நம்ம வைத்திருப்பதை தவிர்த்து விடணும். அருகில் இருக்கும் கோயில்களில் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் நம்ம வைத்து விடுவது தான் நல்லது. இவ்வாறான விஷயங்களை நம்ம முறைப்படி கையாளணும் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இது எல்லாமே இறைவனுக்கு நம்ம படைக்கப்படுகின்ற நம்ம செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா சாப்பிடும் பொழுது முழு வயிறும் நிரம்பியபடி சாப்பிடக்கூடாது. கால் வயிறு காலியாக இருக்கும்படி விட்டுவிட வேண்டும். இடையிடையே தண்ணீர் குடிக்கக்கூடாது. இடையிடையே தண்ணீர் குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தூக்கம் வராமல் சிறுநீர் கழிக்க வேண்டிய நேரம் வரும். அதனால் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீரும் அதிகமாக கொடுக்காதீங்க. தேவைப்படுற நேரத்தில் எந்திரிச்சு குடிங்க. கட்டாயம் பழம் சாப்பிட வேண்டும். நைட்டு ஏதாவது ஒரு பழத்தை நம்ம சாப்பிடணும். முடிந்தளவு வாழைப்பழம் நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம். வாழைப்பழங்களே சாப்பிடுவது காலையில் செரிமானத்திற்கும் பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கும். தினமும் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா மதிய வேளையில் ஒரு வேளையாவது நம்ம வாழை இலையில் சாப்பிடுவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்த உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் நமக்கு வந்து சேரும். நம்ம சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா எவர் சில்வர் அலுமினிய தட்டையை தான் பயன்படுத்துவோம் பெரும்பாலும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மந்தாரை வாழை இலைகள் அல்லது வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது சிறப்பு அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. தினமும் காலையில் பார்த்திங்கன்னா இன்று எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கலப்படமும் ரசாயனமும் ரொம்ப கலந்துருக்கிறதுனால தினமும் வில்வம், அருகம்புல், வேப்பிலை, துளசி, கரிசலாங்கண்ணி இவைகளில் கிடைத்தவரைய எடுத்துக்கொண்டு பார்த்திங்கன்னா சிறுக உடலுக்குள்ளே எடுத்துக்கொள்வது நல்லது. இதை நம்ம பருகும் பொழுது பார்த்திங்கன்னா அல்லது சாப்பிடும் பொழுது நமக்கு நன்மைகள் பலவாறு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா மூலிகை செடிகளை நம்ம அடிக்கடி சாப்பிடுவதனால நம்மளுக்கு எந்தவித நோய் தொற்றுமே வராது. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களால் பார்த்திங்கன்னா முடிந்தவரை பார்த்திங்கன்னா சிறு பொருட்களை தினமும் சிறுவர் சிறுமியர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ தானம் செய்வது வழக்கமாகி கொண்டால் நம்மளுடைய மனம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவிற்கு அமைதியை தேடி செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழும்போதும் சரி, வாழ்ந்து மடிந்து மண்ணுக்குள் சென்ற பின்னாலும் சரி, நீங்கள் செய்த நன்மைகள் தான் துணையாய் வரும் என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைவில் வைத்துக்கொள்ளணும். நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் தான் நம்ம இறந்ததற்கப்புறம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துட்டாலே இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதை உணராமல் நம்ம சுயநலமாக இருக்கும் பொழுது தான் என்ன ஆகிறது, நாம் இப்போ செய்கின்ற அந்த தவறுக்கு பிற்காலத்தில் நம்ம இறந்தது பின்னாடியும் சரி இனியும் ஒரு ஜென்மம் இருந்தாலும் அதில் நம்ம வேதனைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. முடிந்தவரை நம்ம உதவிகள் பல மேற்கொள்வது தான் சிறப்பு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் நீங்கள் எங்கு சென்றாலுமே உங்கள் கூட தண்ணீர் பாட்டில் கொண்டு போவது சிறப்பான விஷயம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. இரவு நேரங்களில் தவிர்த்து பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நம்ம குடிப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா ஓய்வு நிலை இரவில் அதிக நேரம் நம்ம தண்ணி குடித்தா நம்ம அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்துக்க வேண்டிய இருக்கும். பகலில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கிட்டும் சென்று கொண்டு இருப்போம், வேலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்நேரத்தில் பார்த்திங்கன்னா நீர் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதனால் அந்நேரம் பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அவசரத்திற்கு அங்கு சென்று குடிப்பதை விட்டு நீங்கள் கொண்டு வந்ததை குடிக்கிறது மிகவும் நல்லது. இது அவசரத்திற்கும் உறவும் மற்ற நோய் தொற்றுகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கும் நன்றாக உதவுகிறது. வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி நந்தி தேவரின் காதில் சென்று மன்னிப்பு கேளுங்கள். இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மனம் உள்ளம் நாளடைவில் தூய்மை பெற்றுவிடும் என்பதில் சந்தேகம் ஒன்றும் கிடையாது. இப்படி நம்ம இறைவனை தேடி செல்லும் பொழுது நம்ம ஏதாவது தவறு செய்து விட்டோம், அதை நினைத்து வருத்தப்படுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனிடம் போய் நம்ம அதை முறையிடணும். நான் தெரியாமல் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிரு இறைவா அப்படின்னு அதற்கான அந்த பலனை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அந்த கர்ம வினையை இனிமேலும் அந்த தவறை செய்யாத மாதிரி மனதை நம்ம திருத்திக் கொள்ளணும். அதுபோல் பார்த்திங்கன்னா இல்லத்தில் அதாவது நம்மளுடைய வீட்டில் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடைபெற்று மன அமைதியை சீர்குலைத்து எதிர்மறை தீய சக்திகள் வீட்டிற்குள்ளே நுழைந்து உள்ளதாக அர்த்தமாக இருக்கின்றது. வீட்டின் தளத்தில் சேர்ந்திருக்கும் தூசுகள் கூட இந்த வினையை ஏற்படுத்தும் என்பது தான் உண்மை. உடனே அவற்றை நீக்கி சுத்தம் செய்து சாம்பிராணி போட்டு விடுங்கள். நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது சூழ்ந்து நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வாறான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. வில்வ மரம் மற்றும் வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா தம்பதியர்களாக அடிப்பிரதர்சனம் செய்வதால் ஒற்றுமை ஓங்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா தேங்காயில் கற்பூரம் வைத்து உங்கள் குழந்தைகளுக்கு திஷ்டி கழித்து உடைத்தால்
குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அவர்களிடம் பார்த்திங்கன்னா எதிர்வினைகள் அப்படிங்கிறது சூழ்வது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் எங்கு வேணாலும் செல்வார்கள். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வாறான எதிர்வினைகளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா தேங்காயில் நம்ம கற்பூரம் கொளுத்தி திருஷ்டி கழிப்பது மிகவும் சிறப்பு. விளக்கேற்றி தர்ப்பைப்பாய் அல்லது பலகையில் அமர்ந்து தினமும் குறைந்தது 15 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா அதன் ஒளியை பார்த்தபடி தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா மனமும் அமைதியடையும், நம்ம செய்கின்ற செயல்களையும் ஒரு நிதானமும் தெளிவும் பிறக்கும். வானத்தில் தெரியும் நட்சத்திரத்தை பார்த்தபடி இதேபோல் நட்சத்திர தியானம் செய்வது ஆன்மீக ரீதியாக அளப்பரிய பலன்களை தரும் என்பது பலரும் அறியாத ரகசியமாகும். இதனால் நட்சத்திர அதிபதிகள் நன்மைகளை வாரி வழங்குவார்கள் அப்படிங்கிறதும் ஐதீகம். வெள்ளரிக்காய், கேரட்டு, பாகற்காய், முட்டைக்கோஸ், முள்ளங்கி இவைகளை சாறு எடுத்து உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான பலன்களையும் நமக்கு தருகிறது அப்படிங்கிறது சித்த நூட்கள். அவசர யுகத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் முடிந்தபோது ஆலயங்களுக்கு கிரிவலம் வருவது முக்தியை பெற்றுத்தரும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு நம்ம சென்று அங்கு முக்கிய விசேஷ நாட்கள்லையாவது கிரிவலம் சென்று வாருங்கள். இல்லை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு நம்ம கிரிவல பாதையில் மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு கிரிவலம் சுற்றி வருவது இன்னும் கூடுதல் பலன்களை தரக்கூடியது. முக்தி பெறுவது தான் மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால். அந்த முக்தியை பெறுவதற்கு நம்ம பல வழிகளில் இறைவனை வழிபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். சில பேர் ஆசையை துறந்து வழிபடுவாங்க, சில பேர் ஆசையோடு கலந்து இறைவனை வழிபடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உணர்ந்து எது எப்படின்னு தெரிந்து கொண்டு வழிபடுவார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆசைகள் எல்லாத்தையுமே துறந்து இறைவனடி கொண்டு போய் சேர்ப்பது தான் நமக்கு சிறந்த முக்தியை தரும். நம்ம அடிக்கடி சிவபெருமானை வழிபடும் பொழுதே அவரே நமக்கு அதை உணர்த்தி விடுவார். நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை நமக்கு வேணும்னா தேவையற்ற நேரங்கள், அதாவது சும்மா இருப்பற நேரங்களில் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நம்ம இறை வழிபாடு செய்து இறை நாமங்களை உச்சரிப்பது மிகுந்த பலனை நமக்கு தரவல்லது. வேதங்கள், பாசுரங்கள், அருட்பாக்கள் இதெல்லாம் பாடியவர்கள் பார்த்திங்கன்னா இறைவனின் அருளை பெற்றவர்கள் தான். நம்மில் எத்தனை பேர் இறைவனை படிக்கிறோம்? அவர்கள் அருள் பெற்ற தலங்களுக்கு சென்று கால் பதித்து வந்தாலே நமக்கு மோட்சமானது கிட்டும். எல்லாருமே பார்த்திங்கன்னா இறைவனை பற்றின அந்த நூட்களை ஏற்றியிருக்காங்கன்னா அவர்கள் இறைவனை முழுவதுமாக அந்த சரணாகதி அடைந்து இறைவனை உணர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நம்ம புராண நூல்களில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு பார்த்தா தெரியும். முக்தியை பெற்ற பல பேரோட திருவாசகம், தேவாரம், சிவபெருமானே பார்த்திங்கன்னா திருவாசகத்தை ஏற்றி மாணிக்க வாசகருக்கு முக்தி கொடுத்துருப்பார். இது எல்லாத்தையுமே நம்ம இப்பொழுதுமே உணர்ந்திருக்கோம். எல்லாமே உண்மையிலே நடந்த ஒரு விஷயந்தான். அதனால் பார்த்திங்கன்னா உண்மையான இறைவனை தேடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிணி எல்லாத்தையுமே நம்ம முழுவதுமாக நீக்கிவிடலாம். மேற்கூறிய வழிபாடு முறைகளையும் சரி, வாழ்க்கை முறைகளையும் சரி, நம்ம இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளதை பின்பற்றி வந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே உணர்ந்து விடலாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.